பரலோக தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடம் வினாடி பொழுதையும் உடைய பரிசுத்த இரத்தத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த அதிகாலை பொழுதில் தேவ கிருபை எங்கள் மீது, எங்கள் குடும்பத்தினர் மீது, எங்கள் பிள்ளைகளின் மீது, எங்களுடைய சபைகளின் மீது, தேசத்தின் மீது, உலக நாடுகளின் மீது, தகப்பனே, உம்முடைய சாயலில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் ஆண்டவரே பெருகுவதாக, கிருபை பெருகுவதாக, என் ஆண்டவருடைய இரக்கங்கள் பெருகுவதாக. ஆண்டவரே, நீர் இரக்கம் செய்யும். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் இல்லாமல் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றும் சம்பவிப்பது இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். பரலோகத்திலேயும் சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலே ஆண்டவர் எங்கள் வாழ்விலையும் எங்களுடைய தேசத்தின் உலக நாடுகளின் ஒவ்வொரு இடங்களிலேயும் உங்களுடைய ஆண்டவரை சித்தம் மாத்திரம் நிறைவேற்றப்படுவதாக. அது கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு தங்கிரும், எங்களோடு இருந்து ஆண்டவரை சித்தப்படி வழி நடத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் சலமே தாம் ஜனத்தரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனிலே சிக்கிறார். சீர்நினைந்திடும் சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர்மிகுந்திடுமே சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஆண்டவரே, எங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர் தகப்பனே, இந்த உலகத்திலே பதற்றங்களை கொடுத்து ஆண்டவரே மை துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விரோதமாய் ஒரு சில பிள்ளைகளை ஆண்டவரே இந்த உலகத்திலே சிந்திக்க வைத்து செயல்பட வைக்கிற அந்தகார வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அதமாவதாக. ஆண்டவரே தகப்பனே, சமாதான பிரபுவாகிய தேவன் தாமே ஆண்டவரே நீர் கண்ணோக்கமாய் இருந்து இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே உலக நாடுகளின் எல்லா பகுதிகளையும் எங்கள் தேசத்தின் பகுதிகளையும் ஆண்டவரே நீர் நடத்துவீராக. தகப்பனே, இயற்கையின் அழிவுகள், நாசம், மோசங்கள், பொல்லாத ஜனங்களால் வருகிற ஆபத்துக்கள், இருளின் கிரியைகள் கொடுக்கிற உபத்திரவங்கள், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், பசிகளுக்கு விலக்கி காப்பீராக. அது கரத்தில் கொடுக்கிறோம். எங்களோடு தங்கிரும், எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளில் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு, தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளாக நம்ம இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியுமே அற்புதமானது. தேவ பிள்ளைகளுடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியும் அற்புதமானது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட நாம் இதை ஒருவேளை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கலாம்.
ஆனால் வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது அது மாத்திரம் இல்லை, இதுவரைக்கும் நம்மை தேவன் நடத்தி வந்த பாதை இவைகளெல்லாம் பார்க்கும்போது உன்னதமான ஒரு தேவனுடைய நோக்கம் திட்டம் நமது வாழ்வின் பகுதிகளை இதுவரைக்கும் நிறைவேற்றப்பட்டு கொண்டு வருகிறதை நாம் பார்க்கும்போது தேவனை துதிக்க தான் செய்யணும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் அப்படி வாழ்வில் என் வாழ்வில் சம்பவிக்கிற எல்லாமே மிகவும் அற்புதமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள் நாம் வாசிக்கலாம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். வாசிங்க. பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றார். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆனான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் பெண்களை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார். ஆபேலும் தன் மந்தையின் தலைவீடுகளிலும் அவைகளுடைய கொடுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தார். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. இந்த நாளில் நம்ம எல்லாரும் ஆலயத்திற்கு போயிருப்போம்ல, புறப்பட்டுருக்கலாம். சில பேருக்கு 7 மணியிலிருந்து 9 மணி 9:30 மணி வரைக்கும் கூட ஆராதனை நேரங்கள் இருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நம்ம போயிருக்கும்போது அல்லது இன்றைக்கி நம்ம ஆலயத்தில் இருந்தோம்னா நம்முடைய முக நாடி எப்படி இருக்கிறது, நம்முடைய முக பாவங்கள் எப்படி இருக்கிறது, கர்த்தர் இதை காண்கிற தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல பார்க்குறோம், ஆபேலுக்கு யார் சொல்லி கொடுத்தது? நல்ல மந்தையின் அந்த தலையீச்சுகளில் கொழுமையானவைகளை கொடுக்கணும் என்று சொல்லி எப்படி இந்த எண்ணம் வந்தது? காயினுக்கு ஏன் தன்னுடைய நிலத்தில் ஏதோ தேவனுக்கு கொடுக்க வேண்டும், அதில் ஒரு பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணுறதுக்கும் உற்சாகமாய் கொடுப்பதற்கும் ஏன் தெரிந்து கொள்ளாமல் போனான்? எபிரேயர் 11:4 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அப்போ இந்த ஆபேலுடைய வாழ்க்கை ஒரு பெரிய சரித்திரத்தை படைத்து விட்டு ஆபேலுடைய வாழ்க்கை முடிந்து போனது. ஆனால் இந்த ஆபேல் எப்படி காணிக்கையை கொடுத்தானா, விசுவாசத்தினாலே. காயினுடைய பலியை பற்றி அவனுக்கு தெரியாது, அவன் என்ன கொண்டு வர போகிறான் என்று தெரியாது. இப்போ அவனோடு ஒரு போட்டி மனப்பான்மையோடு ஆபேல் கொண்டு வரல. தனக்கு தான் தொழுது கொள்ளுகிற தேவனுக்கு என்ன செய்யணும்? மிகவும் சிறந்ததை உற்சாகத்தோடு கொண்டு வந்து பலியிட வேண்டும் என்று சொல்லி ஆபேல் உற்சாகமாய் வருகிறான் ஆண்டவருடைய பாதத்தில். காயினும் வருகிறான், பலி செலுத்துகிறான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும்? நமது பலியை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆபிரகாம் செலுத்தின பலிகளை, நோவா செலுத்தின பலிகளை அவர் சுகந்த வாசனையாய் நுகர்ந்து பார்த்தாராம், ஏற்றுக்கொண்டாராம். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் எது சுகந்த வாசனையாக படைக்கப்பட வேண்டும்னா, நீங்களும் நானும் நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு உகந்த, ஆவி ஆத்துமா சரீரத்தை என்ன செய்திடணும்? தேவனுக்கு உகந்த நம் சரீரத்தை குறிப்பாக உகந்த பலியாக ஒப்பு கொடுத்து விட வேண்டும். நம்முடைய சரீரம், நம்முடைய சிந்தனை, நம்முடைய இருதயத்தின் நினைவுகள், இன்னைக்கு நம்முடைய பலன் எல்லாம் எதற்காக இன்னைக்கு ஓய்வு நாளில் வந்திருக்கிறோம்? முழு பலத்தோடு தேவனை பாடி துதிக்க, ஆராதிக்க, கர்த்தருடைய வார்த்தைகளை அதை கவனித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்கிறோம்? ஓடி ஆலயத்திற்கு செல்லுகிறோம். சிறந்ததை கர்த்தருக்கு கொடுக்கிறோம். அந்த நாள் முழுவதையும் சில தேவனுக்காக கொடுப்பது உண்டு. நாள் முழுவதும் தேவனுடைய ஊழியத்திற்கு அடுத்த காரியத்தில், தேவனுக்கு அடுத்த காரியத்தில் அவர்கள் ஒப்பு கொடுப்பது உண்டு. ஒருவேளை கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தாலும் மீதி நேரம் எல்லாம் எப்பொழுதும் தேவ சிந்தையாக இருக்கிற அநேகர் உண்டு. இன்னைக்கு அதுதான்
தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆபேலுக்கு அவனுடைய சகோதரனை பற்றி, காயினை பற்றி எந்த ஒரு நினைவும் இல்லை. நாம் அதுபோல தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்க. ஆபேலை அந்த காயின் பொறாமையினாலே கொலை செய்தானாம். அந்த ஆபேலுடைய இரத்தம் பூமியிலிருந்து தேவனை நோக்கி, பிதாவாகிய தேவனை நோக்கி கதறினது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொண்டோம்னா நம்முடைய தேசத்தில் நடக்கிற, உலக நாடுகளில் நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது எத்தனை இரத்தம், ஒவ்வொரு நாளும் குற்றமில்லாத இரத்தம் சிந்தப்படுது. அது எப்படி தேவனுடைய இருதயத்தை அசைக்கும், தேவனுடைய சிங்காசனத்தை அசைக்கும். கர்த்தருடைய கோபாக்கினை வந்தால் நம்மளால் தாங்க முடியுமா என்கிற ஒரு நினைவு இருந்ததுன்னா நம்முடைய தேசம், உலக நாடுகள் எங்குமே பார்த்தீங்கன்னா சமாதான நிலவும், இரத்தம் சிந்துதல் இராது. கர்த்தர் எத்தனையோ ஆடுகள், எத்தனையோ கன்றுக்குட்டிகள், எத்தனையோ மாடுகள், எத்தனையோ புறாக்கள் சாக வேண்டிய இடத்துல தன்னையே ஜீவ பலியாக முழுமையாய் ஒப்பு கொடுத்து அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி நமக்காக அடிக்கப்பட்டு அந்த இரத்தத்தினால் நம் பாவக்கரைகளை கழுவி இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு பெரிய சரித்திரம். யார் நினைத்தாலும் அழித்து விட முடியாத ஒரு சரித்திரமாய் இன்றைக்கு எப்படி காணப்படுகிறதோ அதுபோல இந்த நாளில் கூட தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், உற்சாகமாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற பிள்ளைகள், கர்த்தருக்காக உண்மை உத்தமாய் உழைக்கிற பிள்ளைகள், சிறந்ததை தேவனுக்கு கொடுக்கிற பிள்ளைகள், ஒரு நாள் முழுவதுமே தங்களால் முடிந்த அநேக காரியத்தை கர்த்தரை மகிமைப்படுத்துமாடி செய்கிற பிள்ளைகள், இவர்களை தேவன் ஒரு நாளும் மறக்கவும் மாட்டார். உலகத்தில் நாம் மறக்கப்படுவதும் இல்லை. நிறைய பேர் பிறப்பாங்க, நிறைய பேர் மறிப்பாங்க. ஆனால் நம்மை நினைக்கும் போது இன்றைக்கு எத்தனையோ பேரை நாம் இன்றும் நினைக்கிறோம். ஒரு கேத்ரின் குல்மன் அவங்களை நினைக்கிறோம், ஒரு அன்னை தெரேசாவை நாம் நினைக்கிறோம். இப்படி அநேகரை சொல்ல முடியும். இயேசுவின் தாயாகிய மரியாள் அவங்க ஒரு பரிசுத்தவாட்டி. அவங்க மரித்தாலும் பரலோக ராஜ்யத்தில் அவர்களுக்கு சிறந்த இடம் உண்டு. ஆனால் நாம் அவர்களை நோக்கி ஜெபிப்பது இல்லை. ஆனால் என்ன செய்கிறோம்? பரிசுத்தவாட்டி என்கிற ஒரு நினைவு நமக்குள் இருக்கிறது. யோசேப்பு நீதிமான் என்கிற நினைப்பு நமக்குள் வைத்திருக்கிறோம், மரியாதை கொடுக்கிறோம், மதிக்கிறோம். ஆனால் நாம் வழிபடுவது இல்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, காலங்களால் அழிக்க முடியாத ஒரு சரித்திரமாய் ஆபேலுடைய சரித்திரம் மாறுவதற்கு காரணம் என்ன? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த நல்ல கொழுமையை தேவனுக்காக கொடுக்க வந்த அந்த ஆபேல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இருந்ததினாலே இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியல? மரணம் அவருடைய சகாப்தத்தை, அவருடைய பெயரை அழித்து விட முடியல. 1 பேதுரு 2:19 முதல் 25 நாம் வாசிக்கிறோம். இதில் 20-21 நாம் வாசிக்கும் போது, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது அதை பொறுமையோடு சகித்தால் அதனாலே என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படி பார்த்தீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது நம் கண்களை வைத்துவிட்டு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் யாரை மனது முன்னாடி வைக்கணுமா? ஆண்டவராகிய கர்த்தரை. ஏன்னா துன்பம் அனுபவிக்கிறது, பாடு அனுபவிக்கிறது, கஷ்ட நஷ்டங்கள் அனுபவிக்கிறது எதின் மூலம் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கி தேவனுக்காக கடினமாய் உழைக்கிற பிள்ளைகள், என் தேவனை பற்றி அறியாத இடங்களில் போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள், ஒருவேளை அந்த இடங்களெல்லாம் இரத்தம் சிந்தப்படுகிறாங்க. கர்த்தரின் நிமித்தமாக, நீதி நிமித்தமாக, கர்த்தரின் சுவிசேஷத்தை விதைத்ததின் நிமித்தமாக அநியாயமாக பாடுபட்டு அந்த உபத்திரவத்தை சகித்து தங்கள் ஜீவனை கூட விட்டு விடுகிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அதுதான் எனக்கு பிரீதியாக இருக்குமே தவிர நீ தவறு செய்து அதற்கு தண்டனையாக ஒரு தண்டனையை பெறுவது அல்ல அப்படின்னு சொல்லுகிறார்.
கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை பின்பற்றும்படி நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதற்கு தெரிந்து கொண்டேன்? நான் என்னை பின்பற்றும்படி. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது 22ஆம் வசனம், அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளானால் கூட நம்ம பொறுமையை கடைப்பிடிக்கிறோன்னு சொன்னால் கூட சில நேரம் என்ன செய்யுது, கண்டபடி பேச வேண்டிய காரியங்கள், சில நேரம் சபிக்கிற வேண்டிய காரியங்கள் கூட நம்மள அநேகரில் காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவரை நாம் பின்பற்ற வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தர் எப்படி இதை பொறுமையோடு சகித்து கொண்டார்னா, பிதாவாகிய தேவனுடைய சித்தத்துக்கு மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்ததுனால, நம்ம மேலே வச்ச பிரியத்தினாலே, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாக்கப்படும்படியாய், அவருடைய இரத்தத்தினால் நாம் அருமையான ஒரு மீட்பை பெறும்படியாய் எங்கேயோ சிதறுண்டு கிடந்தோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை அவருக்காக எந்த இடத்துல இருக்கிறோமோ நம்மை அவருக்காக தெரிந்தெடுத்து, பூச்சக்கரத்தில் எந்த மூலையில் கிடந்தாலும் எனக்கு என்ன வந்தது, எப்படியோ போகட்டும், நானும் என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும் என்று சொல்லி சுயநலமாய் நாம் ஜீவித்த போதிலும் இன்னைக்கு தேசத்துக்கு ஜெபிக்க ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேசத்தை ஆசீர்வதிக்க உங்களை என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேசத்தை ஒருவேளை நம்மால் எச்சரிக்கக்கூடிய அளவுக்கு நாம் பெரிய ஒரு அதிகாரத்தில் இல்லாமல் போகலாம். ஆனால் இப்படி அழிந்து போகிற பிள்ளைகள், அழிந்து போகிற சமுதாயம், இவைகளை பார்த்து தேவ சமூகத்திலே அதிகமாக ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க நம்மை இன்று ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். உபாகம் 30 முதல் 16 வசனங்களில் நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இதில் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் புறப்பட்டு இருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூறி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து உண்டாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கலும் உன்னை பெருகப்படுவார். கர்த்தர் இந்த வார்த்தை சொல்லுது. ஆண்டவர் என்ன செய்கிறாரா? ஆசீர்வாதத்தையும் வைக்கிறாரு, சாபத்தை வைக்கிறார். எதை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம்? கர்த்தரை வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்தி விடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும் போது உன் இருதயத்திலே சிந்தனை செய்து, ஆண்டவருக்காக மட்டும் நான் ஜீவிப்பேன், அவர் சத்தத்துக்கு செவி கொடுப்பேன் என்று நீ சொல்வாயானால், செவி கொடுத்தால் நான் உன் சிறையிருப்பை மாற்றுவேன். உன் தேவனாய் கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா இடங்களிலிருந்து உன்னை சேர்த்து கொள்ளுவேன். உன்னை மட்டும் இல்லை, உன்னுடையவர்களை வானத்தின் கடையான திசை மட்டும் இருந்தாலும் அவர்களே நான் என்ன செய்வேன்? கொண்டு வந்து நன்மை செய்வேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்போ இன்றைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளைகள் உனக்கு மறைப்பொருள் அல்ல. ஆண்டவருடைய வார்த்தை நம்ம ஒரு முறை படிக்கும்போது புரியலனாலும் பல முறை நம்ம படிக்க 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 தேவன் தன்னுடைய வார்த்தைகளை நமக்கு ஆவியானவர் மூலமாக புரிய செய்வார். அப்போ இதில் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன் மேலே சந்தோஷமாக இருந்து நான் உனக்கு நன்மை செய்வேன்னு சொல்கிறேன். அவருடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது எப்படி ஒரு பெற்ற தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குறாங்களோ அதைவிட கோடி மடங்கு அதிகமாக நம்மீது மனமகிழ்ச்சியோடு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் எனக்கு வார்த்தை கிடைக்கல, கர்த்தர் தரிசனம் கொடுக்கல, என்னோட பேசலை, அப்படி நம்ம நினைக்காதபடி நம் கரத்தில் இருக்கிற வேத புத்தகத்தை நம்ம படிக்க படிக்க தேவன் என்ன செய்வாரா?
அது நமக்கு புரியும்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்திரிக்க போகிற தேசத்திலே உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூறு. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவதை அவர் சொன்ன வார்த்தைகளை கடைபிடிப்பதின் மூலமாக வெளிப்படுத்து அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்வார்? கூட்டி சேர்ப்பார். அவர் வார்த்தைகளுக்கு எப்பெல்லாம் நம்ம செவி கொடுக்குறோமோ அப்பெல்லாம் கூட்டி சேர்ப்பாரா. இன்னைக்கு இதை நினச்சி பாருங்களேன். இன்னைக்கு நிறைய சம்பவங்களால் நம்ம குடும்பங்களாக இருக்க முடியல. ஆரம்ப காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தேசத்தை சார்ந்த ஜனங்கள் தான் என்ன செய்வாங்க, அங்கே இருந்து நம்ம இந்தியா பல இடங்களுக்கு போகும்போது அவர்கள் குடும்பங்களை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. ஒரு சிலர் உழைப்பதற்காக பல தேசங்களில் போய் தஞ்சம் புகுவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, அவங்களை ஏற்றுக்கொள்ளுகிற தேசத்தில் தனியாக இருப்பாங்க. அப்படி எங்கே அவருடைய குடும்பங்கள் எங்கே இருக்குதுன்னே தெரியாதபடி சிதறடிக்கப்பட்ட நிலைமையில் இருப்பாங்க. இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறோம், பொருளாதார நெருக்கடியின் காரணமாக, கடன் சுமையின் காரணமாக சீக்கிரமாக சம்பாதித்து பிள்ளைகள் தாய் தகப்பனுடைய காரியங்களை கவனிக்க வேண்டிய நிர்பந்தத்தினால் என்ன செய்கிறோம், ஆங்காங்கு சிதறுண்டு போய் காணப்படுகிறோம். அப்பெல்லாம் என்ன நினைக்கிறோம், நல்ல மனசை சுமந்து கொண்டு தெய்வ சமூகத்தில் கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் ஆனால் அதில் ஒவ்வொருவரையும் இருதயத்தில் சுமந்து கொண்டு எப்போதும் தெய்வ சந்நிதியில் வைத்து அருகாமையில் இருந்தால் கூட நம்ம அவ்வளோ அளவுக்கு நினைக்க மாட்டோம். தூர இடங்களில் இருக்கும்போது எப்போதும் அவர்களை இருதயத்திலே வைத்து கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டே இருக்கிறோம்ல. ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் அறிந்திருக்கிறேன், உன்னை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வேண்டுதல்களுக்கும் நான் பதில் செய்வேன். நீ என் வார்த்தையை கடைபிடித்து நீ எனக்கு உரிய மகளாக நீ நடந்து கொண்டே இரு, மகனாக நடந்து கொண்டே இரு, உனக்காக நான் யாவையும் செய்வேன் சொல்லி கர்த்தரை வார்த்தை சொல்லுகிறத நாம் அறிந்திருக்கிறோம். மனுஷன் நம்ம போகிற பாதையில் பல வாசல்களை அடைக்கலாம். ஆனால் தேவன் எந்த மனிதன் வாசல்களை அடைக்கிறானோ அதே மனிதனுக்கு முன்னாடி கர்த்தர் வாசலை திறந்து அந்த இடத்திலே நம்மை வாழ வைப்பார். அந்த நல்ல தேவன் நம்முடைய தேவன். மத்தேயு 7:24 முதல் 27 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவர்களின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஆண்டவராகி கர்த்தர் மீது நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டதுனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை என்ன செய்யுது, பிரிந்து போகலை. குடும்பங்கள் எங்கே இருந்தாலும் இருதயத்தில் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒரே வீட்டில் இருந்தாலும் பிரிந்து கிடக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், இந்த வாழ்க்கையை கட்டி காத்து கொண்டு வருகிறோம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது போல எந்த சூழ்நிலையிலையும் அந்த குடும்பத்தை கலைக்கிறவர்களாக அல்ல, நமது குடும்பத்தை கட்டுகிறவர்களாக சில நேரம் பொறுமையை கடைப்பிடித்து, சில நேரம் விட்டு கொடுத்து, சில நேரம் உபவாசித்து, சில நேரம் ஞானமாய் செயல்பட்டு, சில நேரம் பேசி, சில நேரம் மௌனத்தை சாதித்து நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவராகிய கர்த்தர் மேலே கட்டப்பட்ட வீடுகளாய் காணப்படுகிறோம். ஆனால் பெருமழை வந்தாலும் சரி, பெருவெள்ளம் வந்தாலும், காற்று அடித்தாலும், வீட்டு மேலே மோதி அடித்தாலும் அந்த வீடு என்ன செய்யுது, நிலைத்து நிற்கிறது. இன்னைக்கு நம்ம வீடுகள் நிலைத்து நிற்குதுன்னா, நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய சபை இன்னும் நிலைத்து இருக்குதுன்னா காரணம் என்ன? வேறு எதன் மேலேயும் அஸ்திபாரம் போடலை, கன்மலையாகி கிறிஸ்துவின் மீது அஸ்திபாரம் போடப்பட்டிருக்குது. அதனால என்ன செய்ய முடியல, 1000-10,000 அம்புகள் இன்னைக்கு மாறி வருகிற உலகத்தில் பெருகி வருகிற பாவங்கள் அவைகளுக்கு நடுவில் எத்தனையோ அம்புகள் எய்யப்பட்டாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் அழிக்கப்படாததுக்கு ஒரு காரணம் என்ன? நம்முடைய அஸ்திபாரம் யாரு? ஆண்டவராகிய கர்த்தர். ஹல்லேலூயா! கர்த்தர் நம்முடைய அஸ்திபாரம். அப்போ இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பெருமழையை பார்க்காதே, பெருவெள்ளத்தை பார்க்காதே, காற்று அடிக்கிறதே என்று அங்கலாய்க்காதே. உன்னுடைய வீட்டின் மீது ஒருவேளை அது வேகமாய் மோதுகிறதுனால பயப்படாதே.
அது என்ன செய்யாது? திடனாய் நிற்கும். அது அழிந்து போவது இல்லைன்னு சொல்றார். ஆபேலை அழித்து விட முடியல. இன்றும் சரித்திரத்தில் இடம் பெற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை அழித்து போட முடியல. இன்னைக்கும் அவரை எவ்வளவுதான் அவங்க இல்லைன்னு சாதிக்கும் நினைச்சாலும் அது சரித்திர பூர்வமாக அவர் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பது நிரூபிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில கூட யோசித்து பாருங்க. ஒருவேளை நான் விசுவாசத்தினாலே மற்றவர்களை கூட நான் ஒரு சிறந்த வாழ்க்கை வாழுகிறேன், மற்றவர்களை நான் பார்க்கல ஆண்டவரே, ஆனால் என்னுடைய வாழ்வில் ஏன் சில காரியங்கள் என்று நாம் நினைக்கிறோமா? ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தது போல உன்னுடைய எல்லா பிரயாசங்களையும் நான் அங்கீகரித்துக் கொள்ளுகிறேன், அங்கீகரித்து இருக்கிறேன், இதை நான் நிரூபிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் இன்னைக்கு மனம் தளர்ந்து விடாதபடி, நற்காரியங்களை செய்வதிலே சோர்ந்து போகாதபடி, சோர்ந்து போகாமல் நற்காரியங்களை செய்வதற்கு நித்திய ஜீவன் உண்டு, சமாதானம் உண்டு, கனம் உண்டு, மகிமை உண்டு. இந்த நினைவோடு கூட நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த நாள் முழுவதும் கர்த்தருக்காக செலவிடும் போது ஆண்டவரை உயர்த்தி காண்பிப்போம். சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தரை உயர்த்தி காண்பிப்போம். நம் வாழ்க்கையில் தேவன் செய்த அற்புதங்களை அவர்களுக்கு வாய் திறந்து சொல்லுகிறவர்களாக காணப்படுவோம். ஜபத்தோடு இன்னைக்கு செயல்படுவோம். தேவன் இந்த குறிப்பிட்ட நாளில் பல ஆயிரங்களை பல லட்சங்களை உலக நாடுகள் எங்கும் அவர் பக்கமாக திருப்பட்டும், இயேசுவின் பக்கமாக இழுத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோக தேவனை, இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகள் நாங்கள் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ரிபனதி அங்கரபா ஓரஹம் தனதி அங்கரதியாரபா உஷியங்கரபனா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உற்சாகமாய் விசுவாசத்தோடு மனப்பூர்வமாய் உமக்கு பலி செலுத்தின அடைய ஆபேலின் மீது அந்த காயின் பொறாமைப்பட்டது போல இன்று எங்களை கண்டு இந்த உலகம் பொறாமைப்படாதபடி எங்களை நற்கிரிகளை உடைய இரத்தத்தில் மறைப்பீராக. வலது கை செய்கிறது இடது கை அறியாதிருக்க கடவுது என்று சொன்ன வார்த்தையின்படி இரத்தத்தில் மூடுவீராக. உடைய சட்டைகளின் எங்களை மறைத்து கொள்ளுவீராக. ஆண்டவரே ரிமாலர சந்தரதியாங்கரபா. ஆபேலுடைய இரத்தம் கூட பழி வாங்குகிற இரத்தம். வெளிப்படுத்தல் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இன்னும் எவ்வளவு காலம் என்று சொல்லி அந்த இரத்தம் என்ன செய்யுமா? ஆண்டவரை நோக்கி 5 முறையிட்டது போல வெளிப்படுத்தல் அதிகாரத்தில் சில யூதர்கள் அந்த நாளில் என்ன செய்வாங்க? உபத்திரவ காலத்திலே மரித்தவர்கள் தேவனுக்கு முன்பாக இருந்து இன்னும் எவ்வளவு காலம் பழி வாங்காதிருப்பீர் என்று கேட்பாங்கன்னு வேதம் சொல்லுது. அதை விட மேலான இரத்தம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், உங்களை என்னை வாழ வைக்கிற இரத்தம், உங்களுடைய என்னுடைய பாவங்களை கழுவுகிற இரத்தம், பிசாசின் கிரிகளை அழிக்கிற இரத்தம் இந்த நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. குடும்பங்களை கலைக்க, விசுவாச பிள்ளைகள் அடங்கிய சபை என்கிற குடும்பத்தை கலைக்க 1000-10,000 அம்புகள் வரும்போது கர்த்தர் பகிரங்கமாய் எங்களுக்காக வழக்காடுவீராக. ஒவ்வொரு சபைகளையும் பாதுகாத்தலும், குடும்பத்தை பாதுகாத்தலும், விசுவாச பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். இரத்தத்திலே எங்களை மூடி மறைத்து எந்த அசம்பாவிதமும் நடவாதபடி கிறிஸ்துவுக்கு நாங்கள் ஒளியாக சாட்சியாக இருக்க எங்களை பலப்படுத்துவீராக. எல்லா துதியும் கனமகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.